அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு ரிஷப ராசியில் இரண்டாம் ராசி ரிஷப ராசி, சுக்கிரனுடைய ராசி வீடாகும். சரி, ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றிகளை பார்ப்போம். சரி, ரிஷப ராசி என்பது ரொம்ப அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் அடிமை என்றே கூறலாம். இவங்க அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடிய நபர்கள். வாழ்க்கையில் நிறைய வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு விடாமுயற்சி உடையவர்கள். சொந்த தொழில் செய்யணும்னு ஆசை கொள்ளக்கூடியவர்கள். வருமானம் எல்லாமே இவங்களுக்கு அற்புதமாக சேர்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சரி, சொந்த தொழில் சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, பெருந்தொழிலாக இருந்தாலும் சரி, இவங்க சொந்த தொழில் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு அல்லது சேல்ஸ்மேனு இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமின்றி இந்த 2 மற்றும் 20 தேதிகளில் பிறந்தவர்கள் சந்திரனோட ஆதித்யம் பெற்றவர்கள். ஸோ இவங்க இந்த சிந்தனை அதிகமான கூர்மையாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் சுக்கிரனும் இங்கே சேர்வதனால் ரிஷப ராசியில் இவங்க வியாபாரம், அதாவது பிஸ்னஸில் நல்ல பேச்சு திறமை உடையவர்களாக இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சுலபமாக விற்பனை செய்வதற்கு இவங்களுக்கு தனித்திறமையே இருக்கும். இவங்க எந்த ஒரு துறையில் ஈடுபட்டாலும் பேச்சு திறமையும், அதாவது கற்றுக் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க ரொம்ப சிறப்பாக செய்வார்கள். இவங்களுடைய டவுன்லைன், முக்கியமாக இந்த டைரக்ட் செல்லிங் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள். இந்த 2, 20 பிறந்தவர்கள் ரொம்ப சிறப்பாக அதை செய்து முடிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் இப்போ 11 இவங்களோட ஆற்றல் சற்று மாறுபட்டு இருக்கும். அதாவது என்னன்னு சொன்னாக்கா, ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் 11ஆம் தேதியில் பிறந்திருந்தால் சூரியன் இவங்க அரசாங்க துறையில் சிறந்த பேர் வாங்குவதற்கும், அரசாங்க துறையில் பணிபுரிவதற்கும், ஏன்னா அரசாங்கத்தில் பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் இந்த சிந்தனை மற்றும் ஐடி ஆற்றல் கொண்ட டிபார்ட்மெண்ட்டில் இவங்களுக்கு தனி பேர் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோலவே 29 செவ்வாய் மற்றும் சந்திரன் சேர்க்கை, இங்கே சுக்கிரன். ஸோ இவங்களுடைய திறமை அப்படின்னு பார்த்தாக்கா தனித்திறமையாகவே இருக்கும். இவங்க அரசாங்கத்தில் பணிபுரிவதற்கும், ஏன்னு சொன்னாக்கா செவ்வாய் இங்கே சேர்வதனால் இவங்க யூனிஃபார்ம், அரசாங்கத்தில் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடியதாகவும், உயர் அதிகாரிகளாகவும் பல முயற்சிகள் எடுப்பார்கள், வெற்றியும் காண்பார்கள். மற்றும் ரிஷப ராசியில் முக்கியமாக பொதுவான பலனாக பார்த்தால் இவங்களுக்கு தனி ஆற்றல், திறமை, பிறர் மேலே ரொம்ப சுலபமாக நம்பிக்கை வைத்தல், அதுக்கப்புறம் விடாமுயற்சி. இவங்களுடைய நம்பிக்கையை பிறர் சுலபமாக பயன்படுத்தி கொள்வார்கள். அதனால் இந்த ராசியில் இந்த எண்களில் பிறந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். முக்கியமாக இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மற்றவர்களால் ரொம்ப சுலபமாக ஏமாற்றப்படுவார்கள். ஏன்னா இவங்க எல்லாரையும் நம்பக்கூடியவர்கள். ஸோ மொத்தத்தில் இவங்க அனைவருமே மற்றவர்கள்கிட்ட வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் வைப்பது இவங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் இவங்கள் பிறரிடம் உதவி கேட்பதற்கு, உதவி செய்வதற்கு தயாராக இருந்தாலும் அவர்கள் சரியான நபர்களா இவங்க கூட கூட்டி சேர்ந்து இந்த வேலைகளை செய்யலாமா? ஏன்னா இவங்க வியாபாரத்துறைன்னு போகும்போது நிறைய பார்ட்னர்ஷிப் உருவாகும். சிலர் இந்த பார்ட்னர்ஷிப்னாலேயே பல துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
பிறருக்கு ஜாமீன் பண்ணுவதோ அல்லது கையெழுத்து போட்டு கொடுப்பதோ, சில நேரங்களில் இவங்கள் கடன் பெறலைனாலும் பிறரோட கடனுக்கு இவங்க பணம் கட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய உருவாகும். அதனால் முக்கியமாக ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் 2, 11, 20, 29 பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். இவர்கள் வாழ்க்கை வெற்றி பெற எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். நன்றி, வணக்கம்.